What is up, squad? இன்னைக்கான ஒரு third video, which is about Slumdog ன்ட்டு ஒரு படம். I think புரி ஜெகநாதோட படம். ஆமா, புரி ஜெகநாதோட படம். I think after லைகர்னு நினைக்கிறேன். லைகர் இல்ல நம்ம இஸ்மார்ட் சங்கர் அந்த அந்த படத்தோட சீக்வலோட அதுதான் அவரோட ப்ரீவியஸ் படம் நினைக்கிறேன். அதில் சஞ்சய் தத்தா வில்லன்னு நினைக்கிறேன். அந்த படம் பார்க்கவே இல்லை. பட் அந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். பட் ஆஃப்டர் தேட் நம்மளுக்கு புரி ஜெகநாத் எப்படிப்பட்ட ஒரு டைரக்டர்னு தெரியும். பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அவர் அவ்வளோவா அவருடைய ஃபிலிம்ஸ் அவ்வளோவா ஓடல. பட் ஹேவிங் செட் தட் வி ஷுட் நெவர் ஃபர்கெட் த பாஸ்ட். இஸ் வண்டர்ஃபுல் டைரக்டர் அண்ட் தென் ஹேவ் டு டெல் தட் அண்ட் தென் ஸோ இப்போ ஸ்லம்டாக்ன்ட்டு விஜய் சேதுபதி கூட ஒரு படம். ஸோ அதோட அஃபீஷியல் டீசர் தான் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, விச் வாஸ் 3 days பேக். It's been 3 weeks since I've reacted to any kind of reactions or videos or trailers, anything about from the movies, because I had semester exams. I couldn't concentrate more on this field. So yeah, adnala da konja delay. I'm really sorry for that. So vaanga paathalam. In 3, 2, 1, go. Puri Connects. ஒரு மழை அடிச்சாலே காக்காம தான் எங்கேயாவது ஓரமா ஒளிஞ்சுக்கிறது எங்களோட வாழ்க்கை. அப்படிப்பட்ட எங்க வாழ்க்கையை யாராவது நசுக்குனா நான் எப்படி சும்மா இருப்பேன்? ஓ, துனியா விஜயா தபு பாரா மொட்டராஞ்சன் தானா அது? எனக்கு என்ன ஆச்சுன்ட்டு புரியல. என்ன ஸ்டோரி? பயங்கரமா காஸ்டியூம்ல வராரு விஜய். ஏன்னா துனியா விஜய் இருக்கிறாரு இப்பதான் தெரிஞ்சு கூட. இதுக்கு சத்தியமா தெரியல. தபுகிறான்றதும் எனக்கு தெரியல. பட் ஹேவிங் செட் தட் தி லுக்ஸ் வேர் ஆக்சுவலி குட். ஸோ ஐ திங்க் துனியா விஜய் இஸ் கைண்ட் ஆஃப் ஆன்டகனிஸ்ட்னு நான் நினைக்கிறேன். இல்லாம கூட இருக்கலாம். எனக்கு சத்தியமா என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே ஸோ 2 சைடு ஆஃப் விஜய் சேதுபதி இருக்காரு, அது மட்டும் தெரிஞ்சிச்சு. ஒரு சைடு வந்துட்டு பயங்கரமா ஹேர் ஸ்டைல் எல்லாம் வச்சுன்னு அது ஏதோ காஸ்டியூம்ஸ் எல்லாம் போட்டு வர்றாரு. இன்னொரு சைடு நார்மலா இருக்கிற மாதிரி இருக்குது. என்னடா பேசுறது? எனக்கு சத்தியமா எதுவுமே புரியல ஸ்குவாட். எனிவேஸ் ட்ரெய்லர் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இல்லைனா உங்களுக்கு ஏதாச்சும் இந்த டீசர் பற்றி ஐடியா வந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ யா, எனக்கு வந்துட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிஜிஎம் வைஸ் ஆகட்டும், கலர் கிரேடிங் வைஸ் ஆகட்டும், சினிமாட்டோகிராஃபி வைஸ் ஆகட்டும் சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் நான் குறையா சொல்ல முடியாது. த ஒன்லி ஃபேக்டர் தட் ஆல்வேஸ் கேட் அபவுட் இஸ் த ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே. அது ஒன்று தான். வேறெல்லாம் வந்துட்டு பயங்கரமாக தான் இருக்கும். இது முன்னாடி படம் நான் அதோட ட்ரெய்லரெல்லாம் பார்த்துருந்தேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே டெக்னிக்கலாக பயங்கரமாக தான் இருந்துச்சு. பட் இன்னும் அது ரிலீஸ் ஆகிறப்போ தான் அந்த ஸ்டோரியே வந்துட்டு ஒரு மாதிரி வேற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் அதுதான் ஒரு ஸ்கேரியஸ்ட் ஃபேக்டர். தே ஆர் குட் இனஃப் இன் தட். ஸோ ஐம் கன்வின்ஸ்ட். ஸோ யா, உங்களுக்கு வந்துட்டு இந்த டீசர் எப்படின்னு வந்து கமெண்ட் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை. அடுத்த வீடியோ சரி, ஸ்டே டியூன். பை.